ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்ப தேவையில்லாத பகுதி சைலண்டாக இருக்க பகுதியில் நம்ம கட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் பார்த்தீங்கன்னா இந்த டூல் அந்த வேலையை சீக்கிரமாக பண்ணிடுது. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இது போல வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா tnmp.in வெப்சைட் போய்க்குங்க. அதுல ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கட் பண்றதுல பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்க பகுதியில ரிமூவ் பண்ணுவோம். ஃபிலிமோரா ஒரு சில சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் பாத்தீங்கன்னா பிரீமியர் ப்ரோ DaVinci Resolve சாஃப்ட்வேர்லாம் பாத்தீங்கன்னா இல்ல. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா இங்க இம்போர்ட் பண்ணிக்கங்க. இம்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல ஃப்ரேம் ரேட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா இந்த சைலன்ஸ் த்ரெஷோல்டு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அது -40 dBன்னு இருக்கும். அது என்னன்னா சைலண்டா இருக்க பகுதி எவ்வளவு அப்படிங்கறது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அனலைஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிட் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். அப்பயே பாத்தீங்கன்னா இந்த கேப் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை சைலன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்க அனலைஸ் பண்ணதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற இந்த சைலண்டான -40 அந்த இதை பொறுத்து நமக்கு சைலண்டான பகுதி பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா எத்தனை கட்ஸ் வந்திருக்குது, எந்த செகண்ட்ல இருந்து எந்த செகண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இது நீங்க பிளே பண்ணி பாருங்க. ஓகேங்களா, இப்படி பிளே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க பிளே பண்ணி பார்த்துட்டு இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் சைலண்டா இருக்க பகுதியில ஸ்கிப் ஆகுது விட்டுட்டு இருக்கு அப்படின்னா இந்த இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 35 வச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, 34 வச்சுட்டு மறுபடியும் அனலைஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இதோட அளவு பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி நமக்கு தந்துடும். நீங்க பிரீமியர் ப்ரோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா DaVinci Resolve யூஸ் பண்றீங்க அப்படின்னா டைரக்டா டவுன்லோட் EDL அப்படின்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ண உடனே இந்த மாதிரி EDL ஃபைலா நமக்கு கிடைச்சிரும். இது ஏன் EDL ஃபைலா நம்ம டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா வீடியோவா எடுத்தோம் அப்படின்னா நம்ம எடிட் பண்ண முடியாது. இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலாவே நமக்கு கிடைச்சிரும். இப்போ DaVinci Resolve ஓபன் பண்ணிக்கிறேன். Camtasia இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணணும். அதுக்கு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓபன் பண்ணிட்டு இப்போ எந்த வீடியோ நீங்க செலக்ட் பண்ணீங்களோ அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த silence.mp4 அப்படிங்கிற ஃபைல் தான் பண்ணேன். அதுதான் கூடாது மீடியா போலில் போட்டாச்சு. ஃபைல் போய்க்குங்க, இம்போர்ட் போய்க்குங்க, டைம்லைன் போய்க்குங்க. டைம்லைன்ல இப்போ சைலன்ஸ் கட் EDL அப்படின்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்திருக்கும். அதை இம்போர்ட் கொடுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்லி செட் ப்ராஜெக்ட் செட்டிங் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இதை மாதிரி கிடைச்சிக்கும். நம்ம எடிட் அந்த வந்ததுக்கலாம் அங்கே என்னென்ன கட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிச்சோ அந்த கட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைச்சிரும். இப்போ நமக்கு தேவையில்லை அப்படின்னா இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே நான் சைலண்டாக இருக்க பகுதின்னு நினைப்பீங்க. அது கிளிக் பண்ண பட்டன் சவுண்டு இருக்கனால அதையும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. ஓகேங்களா, ஸ்டார்ட் ஃபேடிங் எண்ட் ஃபேடிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு இந்த செட்டிங்கே கரெக்டாக இருக்கும். இந்த சைலண்ட் த்ரெஷோல்டு மட்டும் ஒரு 35 அந்த ரேஞ்ச் வச்சுங்க. நீங்கள் ஆடியோ எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ குவாலிட்டியாக அதை பொறுத்து இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா, இதை டவுன்லோட் EDL கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1:4 இருக்குங்களா, ஆனால் ஒரிஜினல் வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்க பகுதினால அதில் ரிமூவ் பண்ணிருச்சு. இங்கே லாஸ்ட் கட்டு பூரா என்ன அப்படின்னா அந்த கிளிக் பண்ண சவுண்டு அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இடையில இருக்க கேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு ஈஸியாக கிடைச்சது. உங்களுக்கு அப்படியே தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதனால பார்த்தீங்கன்னா EDL ஃபார்மேட்டில் பண்ணுறது இது ஒரு பெனிஃபிட். நம்ம ஈஸியாக வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லைனாலும் நம்ம ஈஸியாக டெலீட் பண்ணிக்கலாம். இந்த கட்ஸோடவே நம்ம எடிட் பண்ணலாம். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Camtasia அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டூல் பார்த்தீங்கன்னா கொண்டாந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.